நான் தாண்டா இனிமேலு வந்து நின்னா தர்பாரு உன்னோட கேங்கு நான் தாண்டா பில்லா ஏன் வரலாறு பார்த்தவன் தான் பல பேரு உன்னோட பேட்டைக்கு நான் தாண்டா லாடு. சரி யாரும் வர மாதிரி இருக்கு, அப்படி கெத்து மெயின்டைன் என்னம்மா கண்ணு சொல்லம்மா கண்ணு என்னம்மா கண்ணு சௌக்கியம். ஆமாம்மா கண்ணு சவுக்கியம் சுமிக்கிட்டான். சுருக்கி தானே ஆகணும், அதான் காலங்கத்திலே வந்துட்டீங்களே என் வியாபாரத்தை கெடுக்கிறதுக்கு. என்னன்னா இது படம் சீடி எல்லாம் படைப்பாப்போட கிளைமேக்ஸ் மாரி அப்படியே கியூவில் நின்று வாங்கிட்டு போவாங்க. என் கடையை பற்றி நீங்கள் பேசாதீங்கடா. பார்த்தீங்கல்ல, தலைவர் என் கடைக்கு வந்து என் கூட 6-in-1 சீடியை வாங்கின்னு என்னாண்ட ஃபோட்டோ எடுத்துன்னு போயிருக்காரு. அதுவும் அவர் என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணார், தம்பி உங்களோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு. நானும் சரி போனால் போதே தலைவர் தானே எடுத்துக்குவோம் சொல்லிட்டு கொஞ்சம் இடம் முறையில் ஊரை ஏமாத்தினது எப்படின்னு வாக்கு சொல்லி கொடுத்ததே நாங்கள் தான். எங்க கிட்டேயே முட்டையை பொறிக்கிற பத்தியா கேட்கிற கேனையா இருந்தா நிஜாம் பாக்குல தான் பாட்டி பாயில போடுவாங்கன்னு என்ன வந்தோடனே எந்த கேள்வி கேட்குறாங்க. இங்கே பாரு, இந்த நிஜாம் பாக்கு பாட்டி பாயிலெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது, ஏன்னா இது யூ சர்டிஃபிகேட் கண்டென்ட். குழந்தைங்கள்லாம் பார்க்குறாங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் இருக்காங்க, ஒழுங்காக மரியாதையாக பேச கற்றுக்குங்கடா. அப்பப்போ கவுண்டர் போடுறப்ப இந்த மாதிரி வரதாண்டா செய்யும். டைமிங்கில் ரைமிங் கரெக்டாக வருதான்னு மட்டும் பாரு. அதை விட்டுட்டு அதில் பால் வடிதா இல்லை இதில் பூ மலர்தா அப்படின்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மல்லு கட்டுறதுக்குள்ளே என் டங்கு வேறு அருந்துரும் போல இருக்கேன். ஆனாலும் ஓசி வைஃபாலேயே 10-15 படத்தை டவுன்லோட் பண்ணி பார்த்து முடிக்கிற காலத்துலேயும் இன்னமும் 6-in-1 டிவிடி விற்றுக்கிட்டு அதுவும் வியாபாரம் நம்பிக்கிட்டு 80களிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு மனுஷன் தான். அதிகம் மட்டும் தான்டா. ஏச்சி பாடி ஏதோ இருந்தாலும் இந்த ஓட்ட கடைக்கு கண்டிப்பா ஒரு ஓட்ட ஃபிளாஷ்பேக் ஒன்று இருக்குல்ல. ஐயோ, இந்த மங்கூஸ் தலையனுக்கு பாஷா ரேஞ்சிலையும் நாயகன் ரேஞ்சிலையும் ஒரு பெரிய ஃபிளாஷ்பேக் இருக்கும்னு எதிர்பார்ப்பீங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. மிகவும் கன்றாவியான நிலைமையில ஒரு ஃபிளாஷ்பேக் ஒன்று இருக்கு. ஃபிளாஷ்பேக் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா எப்படா அவருக்கு பிள்ளை பிறக்கணும் பல ட்ரைகளுக்கு அப்புறமா பிள்ளையே பிறக்காம பல மாசங்களா தவம் இருந்து பிள்ளைய பெற்றுட்டு டெலிவரி வார்டுக்கு போய் பார்த்தா தொட்டியில இது கிடந்துச்சு. சரி இது கிடக்குது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையை நோக்கி நகருவோம் அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வர பட்சத்துல அங்க ஒரு போற வழியில ஒரு ஜாக்பாட் அதுல அடிச்சிச்சு பாரு ஒரு மணி. அந்த நேரத்துல என் பையனால தாண்டா எனக்கு அடிச்சிச்சு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லி பிசினஸ் திறந்துருப்பாருன்னு அதெல்லாம் கிடையவே கிடையாது. மொத்த பணத்தையும் குடிச்சு அடிச்சு அநியாயம் பண்ணி அதுல மிச்சம் இருந்த பணத்தை வச்சு ஒரு 4 சீடியை வாங்கி இந்த கடையை திறந்தாரு. அந்த சீடி கடையை திறந்துட்டு இதுதான்பா நான் உனக்கு கொடுக்குற சொத்து அப்படின்னு பெரிய அப்படியே அரண்மனையை ஒப்படைக்கிற மாதிரி இந்த நாதாரி கையில ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு. இவனும் சரி வேலை வெட்டிக்கு போகதான் வக்கீல்லைன்னு சொல்லிட்டு இதையே பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டு கிடக்குறான். இதுதான் பெரிய ஃபிளாஷ்பேக்னு நினைக்காதீங்க. அந்த நான் சொன்ன கன்றாவியான சின்ன ஃபிளாஷ்பேக் இதைத்தான் இவன் பிடிச்சிக்கிட்டு பல வருஷங்களா தொங்கிக்கிட்டு இந்த சூப்பர் ஸ்டார் போட்டோ வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கான் இந்த கடையை. சரி இதை சொல்றேன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. எனக்கும் கொஞ்சம் சரி அவங்க அப்பா எங்க போனாரு? அவரை இந்த சம்பவத்தெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவர் போயிட்டாரா? நீங்க நினைக்கிற மாதிரி போறதே இல்லை. இவனை பெத்த பாவத்துக்கு அதெல்லாம் கழிக்கணும்னு காசி ராமேஸ்வரன் போய் செட்டில் ஆயிட்டாரு. அவர் பாட்டுக்கு சந்தோஷமா போய்கிட்டு இருக்காரு. நானும் அவங்க அப்பா இருந்திருந்தேன்னு வச்சுக்கேன், ஒரு பாட்டில் கிளாராக்ஸை வாங்கி டீல கலந்து நானே குடிச்சு செத்துருப்பேன். நீ சொன்ன ஃபிளாஷ்பேக் பார்த்தா நான் ஏதோ பாஷா ரேஞ்சிலையோ இல்லை அட்லீஸ்ட் லியோ ரேஞ்ச் அளவுக்காவது வரும்னு நினைச்சேன். ஆனா ஆறாப்பு படிக்கப்பல நான் ஒரு பென்சில்ல ஒரு கதாகண்டம் எழுதுறேன், அதுல ஒரு கிளைமேக்ஸ் வரும். அது கூட இன்னும் நல்லா இருந்துச்சுடா இந்த ஃபிளாஷ்பேக்கோட. இது ஒரு ஃபிளாஷ்பேக்னு ஊர் முழுக்க சொல்லி சுத்திக்கிட்டு இருக்காங்க. சரி வாசல் தாண்டுற வரைக்கும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டீங்க, பேசினது பேசாவே இருக்கட்டும், வெளியே எங்கேயும் விட்டுக்காதீங்க, நமக்குள்ளேயே இருக்கட்டா சரியா? ஊர் முழுக்க போய் விற்கிறாங்க. சரி 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 சீடி வாங்கிட்டு போங்கடா, பேசுவீங்கடா அப்படியே விட்டா வசன்னு. ஏண்டா இவ்வளோ நேரம் நீ ஆத்தாத்துனே ஒரு கோப்பி, அதையே நாங்கள் கேட்க முடியாம கேட்டுக்கிட்டு இருக்கோம். வந்த நேரத்துக்கு செலவு பண்ணிட்டு போகலான்னா இப்போதான் வந்து சொந்த காசு செலவு பண்ணி சீடியை வாங்கி இதை வாங்க.
ஆமாண்டா அப்படிதான்டா. தமிழனுக்கு தமிழை சப்போர்ட் கூட பண்ண மாட்டீங்க இந்த காலத்தில். உடனே காவாயை திறந்துருவான் இவன். சரி சரி சிடி சிடி சிடின்னு ஏதாவது நல்ல புது புதுசாக காட்டு. இருக்கே, இந்தாங்க எடுத்து அவுத்து விட்றேன் பாருங்க. இது புது பீஸா இல்லையா? கும்கி, ராஜாராணி, பூவே உனக்காக. லவ் டுடே. டேய் இதெல்லாம் விஜய் டிவிலே 8-5 தடவை போட்டானுங்கடா. சி பத்தாவதுக்கு விஜய் டிவியில் போய் கேட்டால் அவனே 4 CD இந்தாங்க பாஸ்னு கொடுப்பான். அந்த சப்ளையர் மண்டையை உடைக்கிறேன். தூக்கி போடுங்க. இத்தனை நாளாக என்னையே ஏமாத்திருக்கான். புது படம் பீஸா ஏதாவது போடு. புது பீஸா புதுசா நல்ல ஒரு லயோன்னு ஒரு படம் வந்திருக்காமே. லயோ. ஆமா இந்தாங்க நீங்க கேட்ட லயோ சூப்பர் ஹிட் மெகா ஹிட் திரைப்படம் தமிழில் திரைக்கு வந்து சில மாதங்களே யான வரும் ஞாயிறு கலை சரி அது இல்ல. சூப்பர் ஹிட் மெகா ஹிட் திரைப்படம் தமிழில் பாருங்க. சரி சரி அந்த ஸ்டைல் ஒன்று பண்ணுங்க பண்ணு. வேணாம் பெரியவங்க முன்னாடி பண்ணா பண்ணு. வேணாம். அத பண்ணுங்க. பண்ணு. ஐயோ, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஐயோ, சூப்பர் சூப்பர். இத பாக்குறதுக்காகவே கண்கோடி வேணும். சரிடா சீடிக்கு காசு காசு அடுத்து வந்தாரேன். எது அடுத்த வாரமா? ஆமா தம்பி. பேசிக்கிட்டே காசெல்லாம் கேக்குறீங்க கிட்ட. இந்த பழக்கத்தை எப்ப வச்சுக்கிட்ட நீங்க? ஐயோ அடுத்த வாரம் வரும். இருந்தா தரும். இருந்தா கடைக்கு காசு. இல்லன்னா இல்லன்னா போடா லூசு. என்னடா இவன் மட்டும் கிளம்ப இங்க அலத்திக்கிட்டு இருக்கான் என்னது? இந்த டிசைனர் போட்டோ ஒன்று வச்சிருக்கீங்களா? ஒரு செஞ்ச ஒரு நம்பர் எதுவும் கிடைச்சுன்னா அது எது உனக்கு? இல்லை எனக்கும் சோபா மேலே அப்படியே இப்படி உட்காந்து சன்னி லியான், தமனா, திரிசா அவங்க கூட தான் ஒரு ஒரு போஸ்ட் கொடுக்குற மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒன்று மாட்டலாம்னு பிளான் பண்ணி. உனக்கு இந்த ஒரு ஆசையா? டெலிவரி அட்ரஸ் உன் பொண்டாட்டி கிட்ட கொடுக்கவா? எல்லா பொண்டாட்டிக்கிட்டையும் அடியும் உதையும் வாங்கி பார்த்தா தான் தெரியும் அதோட வலியும் வேதனையும். பேச ஆரம்பிச்சிட்டான். உடனே டைலாக் பேச ஆரம்பிச்சிருவான். கிளம்புடா. சரி சரி கடையை சாத்திக்கிட்டு உள்ளே பூட்டிக்கிட்டு உக்காந்துரு. இல்லைன்னா பெருச்சாலி நினச்சி அவனா பொறிச்சிட்டு போயிடப்பா. ஓகே இப்படியே எல்லாரும் போச்சிலேயே சீடியை வாங்கிக்கிட்டு போனா இந்த இன்டர்நேஷனல் மல்டிநேஷனல்லாம் நான் எப்படி என் சீடியை கடை கொண்டு போகிறது? பரவாயில்ல எப்படி இருந்தாலும் சரவெடியை போட்டுவோம். டப்பி பார்க்க சந்தோஷமா போக ருச்சி